த டிபேட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஜூபிலன்ட் ஃபுட்வொர்க்ஸ் லிமிடெட் அவங்களோட செயல்பாடுகள் பத்தி நமக்கு கிடைச்சிருக்கிற சில ரிப்போர்ட்ஸ், கால் டீட்டெயில்ஸ் இதையெல்லாம் வச்சு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட முக்கியமான கேள்வி என்னன்னா, ஜூபிலன்ட் ஃபுட்வொர்க்ஸ் இப்போ நிறைய புது ஸ்டோர்ஸ் திறக்கறாங்க, பாப்பைஸ் மாதிரி புது பிராண்ட்ஸ் கொண்டு வராங்க இல்லையா? இந்த மாதிரி வளர்ச்சி நோக்கிய நடவடிக்கைகள் நீண்ட காலத்துல கம்பெனிக்கு நல்ல வேல்யூவை உருவாக்குமா, இல்ல இப்ப மார்க்கெட் கொஞ்சம் டல்லா இருக்கிற இந்த நேரத்துல மியூட்டட் டிமாண்ட் சொல்றாங்க, லாபத்தை பார்க்கறதுலயும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்லயும் கம்பெனி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணுமா? இந்த ரெண்டு பார்வை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம விவாதம். என்னோட பார்வையில இந்த வளர்ச்சி நடவடிக்கைகள் அதுதான் கம்பெனியோட நீண்ட கால எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியம்னு நான் சொல்ல வரேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இருக்கிற நிலைமையில லாபம் சம்பாதிக்கிறதுலயும் செயல்பாட்டு திறனை, அதாவது ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை சரி பண்றதுலயும் தான் கம்பெனி முதல்ல கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். சரி, என்னோட பாயிண்ட சொல்றேன். பாருங்க, ஒரு கம்பெனி, முக்கியமா இந்த மாதிரி கன்சியூமர் பிசினஸ்ல இருக்கிற ஜூபிலண்ட் மாதிரி ஒரு நிறுவனம் தொடர்ந்து வளரணும். அதுதான் ரொம்ப பேசிக். மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்கும் லாங் டர்ம்ல ஒரு வேல்யூ உருவாக்குறதுக்கும் இது கண்டிப்பா தேவை. சரி, அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்லயே டிமாண்ட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்குன்னு சொல்றாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அதே சமயம் அவங்களோட கால் டீடைல்ஸை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வருவாய் வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா டெலிவரி சைட்ல வருஷத்துக்கு 24.6% வளர்ச்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுது இல்லையா? அப்புறம் பாப்பைஸ் மாதிரி புது இன்டர்நேஷனல் பிராண்டை உள்ள கொண்டு வரது கால் இது வெறும் எக்ஸ்பான்ஷன் இல்ல, இது ஒரு டைவர்சிஃபிகேஷன். டாமினோஸை மட்டுமே நம்பி இருக்கிற ரிஸ்கை குறைக்க இது உதவும். அதோட அவங்களோட டிஜிட்டல் பலம், இப்ப டாமினோஸ் ஆப் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட்டிங், ஹையஸ்ட் கன்வர்ஷன் ரேட்ஸ் ஏஆர் இருக்கு. ட்ரெயின்ல பீட்சா ஆர்டர் பண்றது, டிரைவ் த்ரூ வசதின்னு புது முயற்சிகள் பண்றாங்க. இதெல்லாம் ஃபியூச்சருக்கு நல்ல பேஸ். அப்புறம் இந்த கமிஷரி, அதாவது உணவு தயாரிக்கிற சென்டர்ஸ்க்கான பெரிய முதலீடுகள், கேபெக்ஸ் சைக்கிள் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்குன்னு கால்ல சொல்றாங்க. அப்படின்னா இனிமேல் லாபம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. தேவைக்கேத்த மாதிரி இப்ப சிக்கன் ஐட்டம்ஸ் விலையை ஏத்துன மாதிரி விலையை சரி பண்ணவும் அவங்களால முடியுது. எல்லாத்துக்கும் மேல ஆபரேஷன்ஸ்லேருந்து வர்ற கேஷ் ஃப்ரம் ஆபரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சுமார் 12,054 மில்லியன் ரூபாய் ஏஆர். இது இந்த வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுது. நீங்க சொல்ற வளர்ச்சிங்கிறது சரிதான், ஆனா அதுக்கு என்ன விலை கொடுக்கறோன்னு பார்க்கணும் இல்லையா? இப்போதைக்கு மார்ஜின்ஸ்ல, அதாவது லாப வரம்புகள்ல பயங்கர பிரஷர் இருக்கு. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்திய கன்சியூமர்ஸ் ரொம்ப பிரைஸ் சென்சிட்டிவ், அதாவது விலைய ரொம்ப பாக்குறவங்கன்னு கம்பெனியே அவங்க கால்ல சொல்லிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். போன ஃபினான்ஷியல் இயர் FY24 கூட கம்பேர் பண்ணா இந்த வருஷம் FY25 கிராஸ் மார்ஜின் குறைஞ்சிருக்கு கால். அது மட்டும் இல்ல, PAT, அதாவது வரிக்கப்புறம் வர்ற லாபமும் நல்லாவே குறைஞ்சிருக்கு ஏஆர். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. இந்த பாப்பைஸ், ஹாங்ஸ் கிச்சன், டங்கின் மாதிரி புது பிராண்ட்ஸ் மேல பண்ற முதலீடு, அதோட விரிவாக்க செலவு, இதெல்லாம் இப்போதைக்கு ஓவரால் லாபத்தை இழுத்து பிடிக்குதுன்னு அவங்களே கால்ல ஒத்துக்கிறாங்க. இது சரியாகிறதுக்கு 2 வருஷம் கூட ஆகலான்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது வேக வேகமா புது கடை திறக்கிறது, புது பிராண்ட்ல காசை போடுறது, இது கரெக்டான மூவா? அதுக்கு பதிலா இருக்கிற பிசினஸ்ல ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை கூட்டுறது, செலவை குறைக்கிறது, காஸ்ட் ரிடக்ஷன் இனிஷியேட்டிவ்ஸ், கால் ஏஆர், இதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே. அதோட ROCE, அதாவது போட்ட முதலுக்கு வர்ற வருமானம், அது வெறும் 10.8% தான் ஏஆர். இது போதுமா? சிம்பிளி வால் ஸ்ட்ரீட் மாதிரி சில பேர் சொல்றாங்க, ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸ்ல ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்குன்னு, ரிஸ்க் டு ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸ் எலிவேட்டட். சில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் கூட, மார்கன் ஸ்டான்லி, PL கேபிட்டல், அவங்க ரேட்டிங்கை மாத்திருக்காங்க. ஹோல்ட் ரேட்டிங், ஃபோக்கஸ் லிஸ்ட் ரிமூவல், இதெல்லாம் எதையோ காட்டுதல்ல. டிமாண்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கிறத நான் ஏத்துக்கிறேன், மறுக்கல. ஆனா அதுலயும் கூட டெலிவரி 24.6% வளர்ந்துருக்கு. அதை நான் மறுபடியும் சொல்றேன். அதோட டைனின், அதாவது கடைக்கு வந்து சாப்பிட்றவங்களும் 2.5% அதிகமாயிருக்காங்க. அப்படின்னா கஸ்டமர்ஸ் மொத்தமா போயிடல. டாமினோஸ் சீசி ரிவார்ட்ஸ் மாதிரி லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸை தக்க வைக்க உதவுதுன்னு அவங்களே கால்ல சொல்றாங்க. இது காட்டுதில்ல மார்க்கெட் டல்லா இருந்தாலும் கஸ்டமர்ஸ் கூட இருக்காங்கன்னு. பிரைசிங் பவர் பத்தி கேட்டீங்க. சிக்கன் ஐட்டம்ஸ் விலையை ஏத்துனாங்கல்ல, அது ஒரு உதாரணம். தேவைப்பட்டா
லாபத்தை பாதுகாக்க அவங்க விலையில சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தயங்க மாட்டாங்கன்னு தெரியுது. இல்ல அந்த ஒரு விலை உயர்வை மட்டும் வச்சு அவங்களுக்கு முழுசா பிரைசிங் பவர் இருக்குன்னு முடிவு பண்ணிட முடியாது. நீங்களே சொன்ன மாதிரி இந்தியன் கன்சியூமர்ஸ் பிரைஸ் சென்சிட்டிவ். அப்போ அடிக்கடி இல்ல பெரிய அளவுல விலை ஏத்துறது கஷ்டம். கிராஸ் மார்ஜின் குறைஞ்சிருக்கிறத நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இந்த மாதிரி நிலைமையில சேல்ஸை கூட்டுறதுக்காக நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு கொடுக்க வேண்டியிருக்கும். இது லாபத்தை இன்னும் குறைக்காதா? அதுவும் இல்லாம இந்த QSR இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பிசினஸ்ல இப்போ போட்டி பயங்கரமா இருக்கு. புதுசா ஆளுங்க வராங்க. இந்த நிலைமையில விலை ஏற்றுறத மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாதே. அது ஒரு ரிஸ்கான ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது. நீங்க சொல்ற அந்த போட்டியை சமாளிக்கத்தான் விரிவாக்கம் இன்னும் முக்கியம்னு நான் சொல்றேன். அடுத்த 3 வருஷத்துல 1000 புது கடை திறக்கிற பிளான் இருக்குன்னு இன்வெஸ்டர் டேல சொல்லிருக்காங்க. இது சும்மா நம்பரை கூட்டுறதுக்கு இல்ல, லாங் டேர்ம்ல மார்க்கெட் ஷேரை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு. முக்கியமா சின்ன ஊர்கள்ல டியர் 3, 4 கடை திறக்கிறது. அது ஃபியூச்சர் growthக்கான இன்வெஸ்ட்மெண்ட். பாப்பாய்ஸ் மாதிரி புது பிராண்ட்ஸ் கொண்டு வர்றது, அது டாமினோஸ் மேல மட்டும் இருக்கிற சார்பை குறைக்க உதவும். பிசினஸை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணும். நீண்ட காலத்துல இது கம்பெனிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். ஆமா, அந்த நீண்ட கால பார்வையெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம்ல என்ன பாதிப்பு வருதுன்னு பார்க்க வேண்டாமா? நீங்க சொல்ற மாதிரி சின்ன ஊர்கள்ல டியர் 3, 4 கான்கால் திறக்கிற கடைங்க எடுத்த உடனே லாபம் தராது. ஆரம்பத்துல செலவு தான் ஜாஸ்தியா இருக்கும், வருமானம் மெதுவா தான் வரும். இது ஓவரால் லாபத்தை குறைக்கும். அதே மாதிரி தான் பாப்பைஸ் மாதிரி புது பிராண்ட்ஸோட யூனிட் எகானமிக்ஸ், அதாவது ஒரு கடையோட லாப நஷ்ட கணக்கு சரியாகி லாபம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு பல குவார்ட்டர்ஸ் இல்லனா வருஷ கணக்கு கூட ஆகலாம். அதுவரைக்கும் இந்த புது முயற்சிகள் ஓவரால் மார்ஜின் மேல ஒரு பாரமா தான் டிராக் ஆன் மார்ஜின்ஸ் கான்கால். இப்போ இருக்கிற இந்த பிரஷரான நிலைமையில இந்த எக்ஸ்ட்ரா பாரத்தை கம்பெனி சுமக்கணுமா இல்ல இருக்கிறத முதல்ல சரி பண்ணணுமா? இதுதான் என்னோட கேள்வி. டெக்னாலஜி முதலீட்டோட முக்கியத்துவத்தை நீங்க கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடுறோன்னு தோணுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI, விலை நிர்ணயம் பண்றது, டெலிவரிக்கு தனியா ஒரு பிளாட்ஃபார்ம் DMS, ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஆப் ஓசம்னு டெக்னாலஜியில் அவங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா செலவில்ல. இது அவங்களோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை கூட்டுது, தப்ப குறைக்க உதவுது, செலவை குறைக்க உதவுது, முக்கியமா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை நல்லாக்குது. ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்ற மாதிரி இது மற்ற போட்டியாளர்கிட்டேருந்து அவங்கள தனியா காட்டுற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், காம்படேட்டிவ் அட்வான்டேஜ். இப்ப பார்க்க செலவு மாதிரி தெரிஞ்சாலும் லாங் டேர்ம்ல நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். டெக்னாலஜி முக்கியம்னு நானும் ஏத்துக்கிறேன். ஆனா அதுல இன்னொரு சைடும் இருக்குல்ல. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு தொடர்ந்து காசு போட்டுட்டே இருக்கணும், அது ஒரு செலவு. இன்னொன்னு, டெக்னாலஜி வளர வளர இந்த சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் எல்லாம் அதிகமாகுது. கஸ்டமர் டேட்டா பிரைவசி ரூல்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுது. இதையெல்லாம் சமாளிக்கிறதும் ஒரு செலவு தானே. அதோட ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரி அக்ரிகேட்டர்ஸ் கூட இருக்கிற போட்டி வேற இருக்கு. அந்த போட்டியை சமாளிக்கவும் அவங்களுக்கு கொடுக்குற கமிஷனை மேனேஜ் பண்ணவும் இந்த இன்டர்னல் டெக்னாலஜி மட்டும் போதுமா, இல்ல இது இன்னும் கொஞ்சம் சிக்கலை உருவாக்குதானும் பார்க்கணும். கடைசியா ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ், அதாவது நிதி சார்ந்த விவேகம் பத்தி பேசும்போது கம்பெனி தொடர்ந்து நல்ல ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவை ஜென்ரேட் பண்ணுதுங்கிறத மறுபடியும் சொல்ல விரும்புறேன். இதனால வெளியே கடன் வாங்காம கம்பெனிக்குள்ள வர்ற காசை வச்சே வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவு பண்ண முடியுது. கேபிட்டல் அலோகேஷன்ல, அதாவது எங்க முதலீடு பண்ணணுங்கிறதுல ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கும்னு அவங்க மேனேஜ்மெண்ட்டே கான்கால்ல சொல்லுது. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தா கூட கடன் அளவுக்கு ரொம்ப கண்ட்ரோலா தான் இருக்கு. இது கம்பெனி ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுது. சரி, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அதோட கடைசி ரிசல்ட்டான PAT லாபம் குறைஞ்சிருக்கே, அது எப்படி எடுத்துக்கிறது? ROCE வெறும் 10.8% தான் இருக்கு. இவ்ளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் பிளான், புது பிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ரிஸ்க் எடுக்கும்போது இந்த ரிட்டர்ன் போதுமா? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கிற வருமானத்துல ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் வருது. சில இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் கூட நெகட்டிவா பார்க்கறாங்க. இதெல்லாம் கம்பெனியோட இப்போதைய வேல்யூவேஷன், நிதி நிலைமை பத்தி சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது. ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ்னா வெறும் கேஷ் ஃப்ளோவை பார்க்கறது மட்டும் இல்ல, லாபம் சம்பாதிக்கிறதும் போட்ட முதலுக்கு ஏத்த ரிட்டர்ன் கொடுக்கறதும் தான். இதுல ஒரு பேலன்ஸ் தேவை. சுட்டாமா சொல்லணும்னா ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் முன்னாடி சவால்கள் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் லாங் டேர்ம் growth-அ மனசுல வச்சு மார்க்கெட் எப்படி மாறுதோ அதுக்கு ஏத்த மாதிரி கம்பெனியை தயார்படுத்துறதுக்கு இப்போதைய வளர்ச்சி திட்டங்களும் டெக்னாலஜி முதலீடுகளும் ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குங்கிறதுக்காக லாங் டேர்ம் பார்வையை விட்டுறக்கூடாது. வளர்ச்சி முக்கியம்தான், நானும் ஒத்துக்கிறேன்.
ஆனா இப்போ இருக்கிற எக்கனாமிக் நிலைமையில லாப வரம்புகள்லயும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்லயும் கவனம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வளர்ச்சியை நோக்கி போகணும், ஆனா அது லாபத்தை பாதிச்சுட்டு போகக்கூடாது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ கம்பெனிக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால். கண்டிப்பா. ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸோட ஃபியூச்சர் சக்சஸ்ங்கிறது அவங்களோட அந்த பெரிய வளர்ச்சி திட்டங்களுக்கும் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி, லாபம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம், இது ரெண்டுக்கும் நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஆமா, இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸை பார்க்கும்போது ஒரு சிக்கலான பிசினஸ் முடிவை பல கோணங்கள்ல இருந்து பார்க்க முடியுது. வளர்ச்சியா லாபமாங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான பதில் இல்ல. கம்பெனியோட உண்மையான நிலைமை, அதோட பலம், பலவீனம், சவால்கள் இதெல்லாம் ஆழமா புரிஞ்சுக்க இந்த டிஸ்கஷன் ஹெல்ப் பண்ணுச்சு. இதுல இன்னும் யோசிக்கிறதுக்கும் ஆராயறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு.